என் மண்டையை பற்றி பேசுபவனின் கொட்டை முதலில் வெட்டப்படும். பாரம்போக்கு வழக்கம் போல குதறி வச்சுட்டான். அன்பு நண்பர்களே, லெவல் டெவல்னு ஒரு கேம் இருக்கு. பல பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா ஜேகேன்னு ஒருத்தர் இந்த கேமை விளையாடி வீடியோ போட்டிருந்தா. கேம் ஸ்ட்ரீம் பார்ப்பேன். ஸோ அந்த மாதிரி ஒரு நாள் கேம் ஸ்ட்ரீம் பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஜிகேஎஸ்எஸ் நண்பர் ஒரு சேலஞ்ச் கொடுத்தார். நாட் பீஸ் தான் ஒருத்தர் பார்த்தா இந்த கேம் பண்ண ப்ளே பண்ணோம். அதுவும் 5 வாட்டி சான்ஸ் ஓகேங்களா, அவுட் ஆகாம ப்ளே பண்ணோம். இந்த லெவல் டெவல் கேமை விளையாடி வீடியோ போடுங்க, உங்களுக்கு 5 லைஃப் இருக்கு, 5 டைமுக்கு மேலே நீங்கள் சாகக்கூடாதுன்னு சொன்னார். விளையாடுவோமா? அவ்வளோதான், சிம்பிள். லாடு பிஸ்தாடா, சும்மா நினைச்சியா? தெரியுண்டா. இது எப்படி இருக்கு? லாடு பிஸ்தானா சும்மா நினைச்சியா? லாடு பிஸ்தாடா. இது நகர்ந்து வரும், அது மட்டும் எனக்கு தெரியும். சொன்னல, அப்படியே ஓடிக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். உண்மையை சொல்லலாம், இதில் ஜிகேஎஸ் சொன்ன மாதிரி 5 லெவலை வச்சுக்கிட்டுலாம் ஒன்றும் பிடுங்க முடியாது. ஸோ நான் இன்ஃபைனைட்டில் எடுத்துக்கிட்டு ஒழுங்க விடுறேன். சரி, இதில் ஏதோ ஒன்று மூவ் ஆகும். அதுதான் மூவ் ஆகும். டேய், நீ டெவலப்பர்னா நான் கேமர்ரா. உன்னோட எனக்கு அறிவு 3 கிராம் அதிகம்டா. அவ்வளோதான். லார்டு பிஸ்தா ஒன்ஸ். இது எப்படி இருக்குன்னா, இதுல பின்னாடி முள்ளு துரத்திக்கிட்டு வரும். தெரியல, முள்ளு வரும்னு நினைக்கிறேன். ஆமா சொன்னல, உன்னோட எனக்கு அறிவு 300 கிராம் அதிகம்டா. தெரி, வாங்கடா. ஏய் தம்பி, நீ ஜம்ப் பண்றா. வந்தாச்சு. ஜம்ப் அடிச்சா அவன் அங்க போய்விட்டான். லாடு பிஸ்தாவை பார்த்து கத்துக்கோங்கடா, தற்கூறிங்களா. பாய் வந்துவிட்டேன். என்னடா இவ்வளோ சலுப்பையா இருக்கு கேமு? இப்போ நான் இந்த பக்கம் ஜம்ப் பண்ணா அந்த சைடு இது ஓப்பன் ஆகும், உள்ள வரும். இது வருது. It was at this moment that he knew he fucked up. டேய், நீ உனக்கு ஜம்ப் பண்ண தரடா. பார்த்தா போனை தான்டா உடைக்கிறேன் நானு. ஒன் அகைன் மென்டல். இது மேலே ஓடணும், அது மட்டும் எனக்கு தெரியும். நீ மட்டி கெட்ட வார்த்தை பேச வைக்காதீங்கண்ணா. இவ்வளோ சல்பியா ஒரு லெவலை வைக்கிறதுக்கு நீங்க என்ன மயிர்கிட்ட வச்சிருக்கீங்க? உன்னை பெத்தாலா இல்ல யானை கக்குச்சாடா? மட்டி விட்டேன். லார்டு பிஸ்தா. இதில் ஒரு ஈஸ்ரேகர் இருக்கும் கைஸ். எத்தனை பேத்துக்கு தெரியும்னு தெரியல. நான் அந்த ஈஸ்ரேகை பொறுக்கி காட்டுறேன். இங்கே ஒரு கீ இருக்கு, தெரியுதா? இது ஒரு ஈஸ்ரேக். இதெல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி பொறுமையா போய்க்கலாம். சூப்பர். ரைட்ல எழுத்துனா லெஃப்ட்ல போகிறோம். இதில் எப்படிப்பா? இதுலேயும் அப்படியே தானா? ஏய் மட்டி, யாரும் இந்த கேமை கெட்ட வார்த்தை பேசிட்டு விளையாடாதீங்க. ஏன்னா பக்கத்தில் எவனா இருந்தானா, டே நான் ஏதோ தனியாக இருக்க காரணத்தால் வந்துட்டேன். இதில் ஜம்ப் பண்ணா மேலே போவாங்க. சொன்னல சூப்பர்.
ஓகே இப்போ லெஃப்டில் ஒரு ஜம்ப்பு. ஓ தெரி தெரி. ஓ இது சென்டரில் இருக்கிறது நின்றோம். தெரியுண்டா அண்ணா ஃபஸ்ட் டைம் எவ்வளோ ப்ரோ பிளேயர் தனமாக விளையாடுறேன்னு பாருங்க. ஓ இது மூவ் ஆகுமா? ஐயா இது இன்னும் கடுப்பாச்சு. இதுவா நான் ஏதோ மென்டல் மாறிட்டேன். Even the game developer ஒரு அங்க ஒரு ஜம்ப் பண்ணி தொலைய வேண்டியதான்டா. கால் எங்க கீழே வச்சிருக்கியா? இந்த பக்கம் என்னையா கேம் சஜஸ்ட் பண்ணி கை இருந்தா கையில புடிடா. இவனுக்கு கை இல்லையா அவனுக்கு? கலக்க வைக்கும் கேமாக மாறியதே ஃபர்ஸ்ட் மிஸ் ஆகும். ஒரு நோட்ல மிஸ் ஆயிடுது நண்பர்களே. அதெல்லாம் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணா கெட்ட வார்த்தைக்கு மட்டுமே. அப்புறம் மத நோப்பை மாதிரி என்னையும் தான் தூக்கி உள்ள போடுவானுங்க. கேம் இது ஒரே லெவல்ல என் குட்டையை கலங்க போக்கஸ்ரா பெரிய மனசா. பாய் வாடா இப்ப வாங்கடா. என்னடா இது இவ்வளோ சல்பியா இருக்கு பண்ணிட்டு ஜம்ப் கொடுத்துருக்கானுங்க. மட்டி என்னடா இது? ஓகே இந்த இடத்துல நம்ம ஒரு ஜம்ப் பண்ணிட்டோம்னா ஓடிடலாம். லார்டு பிஸ்தாவுக்கு அறிவு ஒரு 600 கிராம் அதிகம்னு மட்டும் தெரியும். மென்டல் அதை கேட்பாங்க வச்சு. இப்ப என்ன கீழே ஏதாவது வச்சிருப்பானா? அப்பா வெற்றி நடை போடும் லார்டு பிஸ்தா. அம்மா ஏன் கலந்து போகுது? அம்மா மென்டல் அம்மால நகத்தோடி. எஸ் பாய்ஸ் நான் வந்து என்னப்பா அது பைத்தியா ஒத்தா முட்டை ஆலன் முட்டா போட யாருக்கிட்ட லார்டு தான் சும்மா நினைச்சியா? அருமை நண்பர்களே, நீங்களும் விளையாடி ஒரு வீடியோ போட்டுருங்க. போடாட்டி மயிரா போச்சு போட வரட்டா மாமே. நீ எல்லாம் மனுஷ ஜென்மம் தானா?